அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் 5 மலைப்பகுதிகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2வது படைவீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கே இருக்கக்கூடிய ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படைவீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என்று இலக்கியங்களில் பாடப்பெற்று இதுவே பெயராக இருக்குது. அத்தோடு அலைவாய்ச்சேரல், வெற்றிநகர், சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலை காக்கக்கூடிய வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டிருக்கு. கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான். அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார். அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்கார். முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்றை கேட்டறிந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது. ஓம் என்னும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. 157 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. யாழ் மட்டத்திற்கு மேலே 137 அடி உயரமும், வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளமும், கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டிருக்கு. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலம் மற்றும் 49 அடி நீளம் கொண்டிருக்கு. கோபுரம் 9 தளங்களை கொண்டிருக்கு. கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் இருக்குது. இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரம் 60 அடி அகலம் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது. கோவிலின் எதிர்புறம் 2 மயில்களின் சிலையும் 1 நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. மயில்களில் 2இல் முதலாவதாக இருப்பது இந்திரனும் 2வதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறதாக சொல்லப்படுது. முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாகும். தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும், கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறதாக சொல்லப்படுது. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமானை பூஜை செஞ்சுருக்காங்க. இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும். சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு பின்புறத்தில் ஒரு லிங்கம் இருக்குது. இந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகு முருகனுக்கு தீபாராதனை நடக்கிறதாக சொல்லப்படுது. அதே போல் சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்குது. சிவலிங்கங்கள் 2மே இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் எழுந்தருளக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடையை சாற்றுறாங்க. மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வருவதாகவும் சொல்லப்படுது. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட இந்த மணி கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது.
இந்த திருக்கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பறை என்ற சுரங்கப்பாதை இருக்கிறதாக சொல்லப்படுது. கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசிக்கலாம். அது தவிர இங்கு முருகனின் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்குது. திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தரதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம். அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும். அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாகும். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுர வாசல் திறக்கப்படும். முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினைமாவு, பொரி, வடை, அப்பம், பிட்டு மாவு, பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம் போன்றவை மிகவும் பிடித்தமான உணவாக இருக்கிறதாக சொல்லப்படுது. இரவு நேரத்தில் பால், சுக்கு வெந்நீர் வைத்து பூஜை செய்கிறதாக சொல்லப்படுது. உச்சிக்கால பூஜைக்கு பின்னர் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் சென்று கடற்கரையில் கலந்து கரைக்கப்படும். தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணற்குன்றுகளாக சூழப்பட்டதாக அமைஞ்சிருக்கு. கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து மதிலாக காட்சி தருவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் வடக்கு பகுதியில் மணல்மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக இருக்குது. இந்த திருக்கோவிலில் முருகனின் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்குது. குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினார் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் 24 அடி ஆழத்தை உள்ள 4 கிணறு இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னர் கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கம் இருக்கிறதாக சொல்லப்படுது. முருகப்பெருமான் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர். பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர். மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தராரு. சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு பின் ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறாங்க அர்ச்சகர். இந்த நிகழ்வினை சாயா அபிஷேகம் என்று அழைக்கப்படுவதாகும். சாயா என்பதற்கு நிழல் என்பதன் பொருள். போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனை கண்டு மகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டுள்ளதாக குரு பகவானின் அருளை பெற விரும்புவோர் குரு திசையில் இறைவனை வணங்கி பலன் பெறுவதாக சொல்லப்படுது. ஜெயந்திநாதராக அருள் விளங்குவதால் இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றில் பாதித்தவர் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் தீவினை நீங்கி பலன் பெறலாம். குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்தால் குழந்தை பேரு கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கும் பலனை இந்த ஆலயத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து வழிபட்டால் முருகனின் அருளை பெறலாம் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.